நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா ரோஸ்ட் பழம்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கிறேன். சுகர் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோ கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் அவல் நல்லா ஊறி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு துண்டு வெல்லம் எடுத்து இது போல் துருவி வச்சுக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக நமக்கு கிடைக்கும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நல்ல அவல் உதிரி உதிரியாக வந்துருச்சு. நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய வெல்லம், கொஞ்சமாக தேங்காய், இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சுக்குவோம். இந்த பனானா ரோஸ்ட் நேந்திரம் வாழைப்பழத்தில் தான் நம்ம செய்யணும். முழு வாழைப்பழத்தில் இது போல் கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் கேப் போடுறது போல் பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவலை ஸ்டஃப் பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ 2 வாழைப்பழத்துலையும் அவல் ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாழைப்பழத்தை இது போல் கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன ஸ்லைஸாக 2ஆக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவரில் இந்த பனானாவை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் மாவு இருக்கிறது போல் பார்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இந்த பனானா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வெந்தோடனே நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். சூப்பரான பழம்பொரி, அதாவது பனானா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இது போல் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சட்டுன்னு சீக்கிரமாகவே இதை நம்ம செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பரான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டான எம்மியான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபி கூட சூப்பராக இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாசமாய் பாசமாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.